இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சித்தப்பா புலம்பிட்டு இருக்கீங்க? அயன் பண்ண துணியை கொடுத்துருந்தா கடையை முட்டு போயிட்டான். ஐயோ, இன்னைக்கு நாம வெளியே போன மாதிரி தான். என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? எனக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லாதான் இருக்கேன். பாவம், அந்த அக்கா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா இம்சையும் இங்கேயே இருக்கு. அவசரப்பட்டு வர சொல்லட்டுமோ? என்ன பண்றது? இப்போ என்ன பண்றது? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன், மெசேஜ் காத்து சொல்றான். எப்படியாவது அவங்க காசு கொடுத்துடலான்னு பார்த்தா முடியாம போச்சு. ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? யாரு? நான் உன்னை ஃபாலோ பண்றேனா? எனக்கு வேற வேலை இல்ல பாரு. நீ தான் என்ன ஃபாலோ பண்றியான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இங்க பாரு, இந்த ஃபாலோ பண்ற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. அடிங்க. என் ஏரியாலே இருந்துகிட்டு நான் உன்னை ஃபாலோ பண்றேன்னு சொல்ற? ஏய், இங்க பாரு, உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு. என்னது? உன் ஏரியாவா? உன் பேர்ல பட்டா போட்டிருக்கா? நான் டெலிவரி வேலை பாக்குறவன். நான் எல்லா ஏரியாவுக்கும் போவேன் வருவேன். என்கிட்ட யாராலையும் ஒண்ணு கேட்க முடியாது. நான் இங்க தான் இருப்பேன். வேணும்னா நீ கிளம்பி போ. பாரு, சும்மா லப லப லபன்னு கத்திக்கிட்டு. இந்த பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட். இன்னொரு தடவை என் முன்னாடி வந்து நின்னு வையு, அடிச்சு மூஞ்செல்லாம் குழப்பி விட்டுருவேன். அடிப்பியா? நீ அடிக்கிற வரைக்கும் என் கையை நான் பூ பறிச்சுட்டு இருக்குமா? ஐய, நீ எல்லாம் பொண்ணே இல்ல. சப்ப. இந்த ஏரியால இருக்கிற ஆம்பளைங்க பூரா கிறுக்கு பயலுங்க. அன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுல இருந்தவங்களும் இப்படிதான் இருந்தாங்க. பாவம், இந்த ஏரியால இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் எப்படிதான் இவங்களோட வாழ்றாங்களோ தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு.